இன்னைக்கு வந்து ஒரு லஞ்சுக்கு ரசம் வாங்கி பண்ணி காட்ட போறேன். இது வந்து யூஸ்வலா எல்லாரும் இப்போ நம்ம பொடியா நெருக்கி போட்டு ரசம் வாங்கி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது வேலூர் ஸ்பெஷல், எங்காத்து ரசம் வாங்கி. இது வந்து ரசம் மாதிரி வைப்பேன். ரொம்ப தண்ணி இல்லை, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. அதை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ரொம்ப நல்லா ஜோரா இருக்கும். இது ஆக்சுவலா சாதத்துல போட்டு நெய்யை விட்டு இதை இந்த ரசம் மாதிரி இருக்கும். கலக்கிட்டு ஒரு கலக்கிட்டு 4 கத்திரிக்காயோடு எடுத்து அப்படியே போட்டுக்கணும். போட்டுண்டு அது தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வடம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கறி வேணுங்கிறவா கறி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் வந்து ரசம் வாங்கியும் அது தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வடம் தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் காட்டுறேன் பாருங்க. நான் வந்து ஒரு 6 பேர் திட்டத்துக்கு காட்ட போகிறேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி எலசா வாங்கிக்கோங்க. எலசா இந்த மாதிரி இது ஒரே வகை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டா இப்ப பாருங்க, இந்த பாவாடைன்னு சொல்லுவா இல்லையா, அது இந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு இந்த பாவாடை இருக்கணும், நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி 2ஆ, இது சின்னதா இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா 4ஆ வகுந்துக்கலாம். இது வந்து எலாசா சின்னதா இருக்கவங்க ஃப்ரெஷ் காய், அதனால நான் இப்படி வகுந்துட்டு இருக்கேன். இது பாருங்க, இது நல்லா 1/4 கிலோ திட்டத்துக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் அதுக்கு பாருங்க, ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு சைஸு புளி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 கரண்டி வேக வச்ச பருப்பு. இப்போ இதுக்கு வறுத்து அரைக்கிற சாமான் என்னன்னா, நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, இந்த மாதிரி வரமிளகா ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6 பேர் திட்டத்துக்கு பண்றதால அவ்வளவு வேணும். அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், காய்ச்சி கொட்டை கடுகு. அப்புறம் அரைக்கும் போது இது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, வறுக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, வானலிய பற்ற வச்சு பாருங்க, எண்ணெய் காஞ்சோடனே ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது கடலைப்பருப்பு, தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், மிளகா வத்தல். இதுல இந்த தக்காளியும் போட்டுடணும், அரைக்கலாம். சும்மா ஒரு வதங்க தக்காளி, ஏன்னா நம்ம கொதிக்க வர போறோம்ல. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போதும். இவ்வளவு வதங்கி நான் ரொம்பலாம் இது பண்ண வேண்டும். இதை அணைச்சுடுறேன். இது ஆறினோடனே இதை அரைச்சிக்கணும். இப்போ பாருங்க, வானலி அதே வானலியில் தான் இதோ இன்னும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை விட்டுன்னு இருக்கேன். இப்போ ஜலத்துல நறுக்கி வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காவை இதில் போடணும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பார்த்தல, இது அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷம் கூட ஆகலை, நல்லா இப்படி வதங்கி விட்டு பாருங்க. இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதுல இந்த புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் பாருங்க, அதை அதில் விட்டுடலாம். நல்லா இவ்வளோ மஞ்சப்பொடியை போட்டுருவோம். அதில் கருவேப்பிலை, அப்புறம் இறக்கிட்டு கொஞ்சம் போடலாம். 2 கொத்தமல்லி, ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, நல்லா ஒரு கலக்கிட்டு இது வேகட்டும். இந்த புளி ஜலத்திலேயே இது வெந்துடும். இது பிஞ்சா இருக்கிறதால நிமிஷமா வெந்துடும். அதுக்குள்ளேயே நான் போய் அரைச்சுன்னு வந்துடுறேன். இதை போய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளி ஜலத்துல இது நல்லா வெந்துடுத்து. அதுக்குதான் வதக்கி போடுறது. நல்லா வெந்தாச்சா, இப்போ அரைச்சி வச்ச வீழுது பாருங்க, இதை அதில் போட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 கொதி வரட்டும். இந்த அலம்பி கொட்டிடலாம் மிச்சத்தை. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ இதில் இந்த பருப்பை விடணும். வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா தோரம் பருப்பு, கொஞ்சம் ஜலம். அதாவது இது குழம்பும் இல்லை ரசமும் இல்லை, நடுத்தரம். இது பாருங்க, அந்த பாவாடையோட போட்டதால எல்லாம் வந்து உடையாம வந்திருக்கு. இதுல ஒரே 1 ஸ்பூன் சர்க்கரை. இதை பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது ரசமும் கிடையாது, குழம்பும் கிடையாது, நடுத்தரமா இருக்கும். இது அப்படியே கலக்கி இந்த காயோட போட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஜோரா இருக்கும் இது. இப்போ இதை தாளிச்சு கொட்டிடலாம். இதுக்கு இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யை விட்டுக்கணும். இந்த கடுகு தாளிச்சு கொட்ட வேண்டியது. 2 கருவேப்பிலையை அதில் போட்டுருவோம், மணக்கா இருக்கும். அவ்வளோதான். அடுப்பை அணைச்சிட்டு நல்லா கொதிக்கிறதா, அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிருவோம். அணைச்சிட்டு 2 கொத்தமல்லி, கருவேப்பிலை பச்சையாக கொஞ்சம் தூவிடும். அவ்வளோதான், ரசம் வாங்கி ரெடி. இந்த ரசம் வாங்கி வந்து கொஞ்ச நேரத்தில் நல்லா தெளிஞ்சிடும். இப்போ ரசமாக கேட்குறவாளுக்கு மேலேருந்து ரசமாக விட்டு 2 காயை போடுவா. சில சமயம் குழம்பா வேணுங்கிறவாளுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த அடியிலேருந்து மெதுவாக அப்படியே எடுத்தாக்க இந்த பருப்பாக இருக்கும், கெட்டியாக பருப்பாக இருக்கும். அது அப்போ வந்து இந்த காயோட அதை போட்டு நெய்யை விட்டு சாப்பிட சொல்லுவா. இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஜோராக இருக்கும். ரசம் குழம்பு 2ம் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். பாருங்க, நல்லா சூடான சாத்துல வேணும்னா நெய் விட்டுக்கோங்க, வேண்டாம் அதை விட்டுருவோம். ஏன்னா நெய் தாளிச்சு கொட்டிருக்கோம் இந்த ரசம் வாங்கியில. இப்போ பாருங்க, இதை எடுத்து இப்படி விட்டுக்கணும்.
இது பாருங்க ரெண்டாங்கட்டனா இருக்கா, ரசமும் இல்லை குழம்பும் இல்லைன்னு இப்படி தான் இருக்கும் இது. இந்த மாதிரி தளர்ற விட்டுக்கணும் இதை. இதை தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் படம். காய் வேணுங்கிறோம் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காவே நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, இதையும் தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்க இந்த கத்திரிக்காய். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.